அண்ட் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல புதுசா வெடிகுண்டு கலாச்சாரம் உருவாகிருக்கு. ஒரு ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி காவல் நிலையத்தில சில சின்ன வயசு பசங்க, 16 வயசு பசங்க 2 பேரு, ஒரு 17 வயசு பையன், அ பெட்ரோல் குண்டு தூக்கி போடுறான். அதுவே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருக்கணும். ஆனா ஆகல. இப்ப திடீர்னு பார்த்தோம்னா, கோயம்புத்தூர்ல ஒரு குடும்பம் வசிக்கக்கூடிய ஒரு வீட்ல, பசங்க வண்டியில போயிட்டு இருக்கும்போது 2 பெட்ரோல் குண்டு சடக் சடக்குன்னு தூக்கி போடுறாய்ங்க. அது பட்டாக் பட்டாக்குன்னு வெடிக்குது. இப்ப இதுக்கெல்லாம் நீங்க என்ன முட்டு குடுக்க போறீங்க எனக்கு தெரியல. இப்ப இதுக்கெல்லாம் வந்து என்ன முட்டு குடுக்க போறீங்க? அ கொஞ்சம் நியாயமா முட்டு குடுக்கணும். முட்டு குடுக்குறது முடிவு பண்ணிருச்சுன்னா, கொஞ்சம் நியாயமா முட்டு குடுக்கணும். சரியா? அண்ட குடுக்கணும். ஆனா, மத்தவங்க அசராத அளவுக்கு குடுக்கணும். ம். ம். அடுத்த ஒரு விஷயத்துக்கு நான் இப்ப விமர்சனமே பண்ண மாட்டேனே. ஐயா, நான் இப்ப தாவேக்கா விமர்சனமே பண்ணல. நடந்த சம்பவத்த மட்டும் தான் பதிவு பண்றேன். சரியா? இன்னொரு சம்பவத்த பாருங்க. இந்த திமுக என்ன பண்றாங்கன்னா, திமுகவிலிருந்து தாவேக்காவுக்குள்ள கட்சிக்குள்ள பூந்து, அந்த கட்சி நிர்வாகிகளாவே மாறி, திடீர்னு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கலவரத்த ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமான கலவரம் எதுன்னு பார்த்தோம்னா, தாவேக்கா நிர்வாகி விஜயகுமார் அப்படின்ற ஒரு நபரு. அவரு வந்து வேலூர் மாவட்டம் சம்மந்தப்பட்டவரு. அவர் என்ன பண்றாரு, அவரு தொகுதியில செங்கல் சூளை உரிமையாளர்கள்ட்ட போயிட்டு மிரட்டி, மிரட்டி வசூல் பண்றாரு. "ஏய்! எங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்திருக்கார்றா. எங்க தளபதி ஆட்சிக்கு வந்திருக்கார்றா. எங்க தளபதி யாரு தெரியுமாடா?" அப்படின்னு பேசிக்கிட்டு, அவரு வந்து மாமூல் வசூலிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒருத்தவங்க 2 பேர்னா பொறுத்துப்பாங்க. இருக்கக்கூடிய புறா பேர்கிட்ட கைய நீட்டுனோனே, அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, சாலை மறியல்ல ஈடுபட்டு, ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைய ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் உங்க தலைவருக்கு தெரியுமான்னு தெரியல. ஏன்னா, உங்க தலைவர் என்ன பண்றாருன்னா, குஷ்புவ கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, பூ குடுத்துக்கிட்டு, ஐ மீன் அந்த வாழ்த்து பெறாரு. வாழ்த்துக்கள் வாங்கிட்டு இருக்காரு. இந்த சைடு திரும்பி பார்த்தோம்னா, உட்காந்துக்கிட்டு ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்கிறாரு. இத தவிர்த்து உங்க ஆளு வேற என்ன நல்ல விஷயத்த புடுங்கியிருக்காருன்னு எவனாவது சொல்லுங்க.